ஹலோ டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குவார்டர்லி எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இந்த குவார்டர்லி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸாமாக வர வியாழக்கிழமை மேக்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பயப்படக்கூடிய விஷயம் நம்மளால் எல்லா சமமும் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 7 5 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ எந்தெந்த 5 மார்க்லாம் பார்த்தா 7 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து நம்ம சேனலில் முக்கியமான சம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ 11th மேக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெசனில் நீங்கள் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கணும், எக்ஸசைஸும் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 சம் தான் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தீங்கன்னா 1.2, 1.29, 1.30 இந்த 3 எக்ஸாம்பிள் பார்த்தா போதும். அதே போல் எக்ஸசைஸ் 1.3ல 10வது சம் 12வது சம். ஸோ இந்த 5 சம் பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 5 மார்க்கு ஷுவராக வந்துடும். நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பெரிய லெசன், அதாவது ஒரு 12 எக்ஸசைஸ் இருக்கு. இந்த 12 எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா 2.9 அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். அதை தவிர்த்து வேற எதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ செகண்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.12, 2.13, 2.18, 2.21, 2.24, 2.26, 2.27, 2.33, 2.36, 2.37. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2.4ல 4th சம்மும் 5th சம்மு, 2.5ல ஃபர்ஸ்ட்டும் செகண்டும், 2.6ல செகண்ட் சம்மு, 2.7ல செகண்ட் சம்மு, 2.8ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. அந்த 2.9 எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் உள்ள எல்லா சம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும். நெக்ஸ்ட் 2.11ல 3rd 7th, 2.12ல 7th 10th. ஸோ இந்த சம்பள தரவை பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுல இருந்து 2 5 மார்க் உங்களுக்கு வந்து ஷுவராக வந்துடும். பார்க்க போகிறது வந்து தேர்ட் லெசன். ஸோ 11th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் லெசன்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது ட்ரிகனாமெட்ரி அப்படிங்கிற லெசன். இந்த லெசனை பொறுத்தளவுக்கு ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த லெசனில் வந்து மெயினாக கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேப்பியர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு 3 ஃபார்முலா இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். இது உள்ள 2 ஃபார்முலா வந்து அதை வச்சு செஞ்சிடலாம். ஸோ அது ஒரு ஃபார்முலா மட்டும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஃபார்முலா நீங்கள் எழுதும்போது 3 ஃபார்முலா எழுதணும். நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு ஃபார்முலா ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே, அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.13, 3.16, 3.41, 3.58, 3.62 இந்த 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ்ல 3.3ல 4th 6th. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.4ல ஃபர்ஸ்ட் செகண்ட் 20. எக்ஸசைஸ் 3.5ல 6th 11th. எக்ஸசைஸ் 3.7ல ஃபர்ஸ்ட் 4th. ஸோ இதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சம் என்ன பார்த்தீங்கன்னா 3.7 எக்ஸசைஸ் பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸ்ல வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சம் அடிக்கடி கேட்பாங்க. அதே போல நேப்பியர்ஸ் ஃபார்மை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசன். ஸோ ஃபோர்த் லெசன் வந்து ஒரு ஈஸியான லெசன் தான். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் 4.4 அந்த எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து ஷுவராக கேட்பாங்க. அதை தவிர்த்து மீதி என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4.26, 4.27, 4.46, 4.47, 4.48, 4.49, 4.50, நெக்ஸ்ட் 4.61, 4.62, 4.63, 4.64 இந்த 4 எக்ஸாம்பிள் தான் இந்த 4.4 எக்ஸசைஸ் ஆகக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ இதனால தரவா பார்த்துக்கோங்க. அதே போல 4.2ல ஃபர்ஸ்ட் செகண்டும், 4.3ல 3rd 4th 5th 6th, 4.4 வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் 4th. ஸோ இந்த சம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக இது வந்து ஷுவரா 2 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட் 5th லெசன். ஸோ 5th லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசன் தான். இதுலேயே அதே போல 5.4 எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 சம் இருக்கு. அந்த 5 சம் தரவா தெரிஞ்சா போதும், ஈஸியாக வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் என்னென்ன சம் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.9, 5.13, 5.14, 5.15, 5.16, 5.19, இந்த 5.21, 5.24, 5.25 இந்த 3 சம் வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 5.2ல 4th 8th 10th, 5.3ல ஃபர்ஸ்ட் 3rd, 5.4ல 2 3 4 இந்த 3 சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் தரவா பார்த்தீங்கன்னா போதும், இதுல இருந்து கண்டிப்பாக ஷுவரா 2 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதே போல 6th லெசன் அதே போல பார்த்தீங்கன்னா 6.4 லாஸ்ட் எக்ஸசைஸ் அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். என்னென்ன எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்க்க போறோம் அப்படின்னா 6.19, 6.20, 6.38 3 எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 6.2ல 3 4, 6.3ல 11th,
6.4ல 11, 12, 13, 14, 15 இந்த 5 சம். ஸோ அந்த 5 சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 4th லெசன், 5th லெசன், 6th லெசன் எல்லாத்துலேயுமே வந்து கடைசி எக்ஸசைஸ் 4.4, 5.4, 6.4 இந்த 3 எக்ஸசைஸ் நீங்கள் தரவா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு 5 மார்க்கு ஷுவராக உங்களுக்கு குவார்டர்லிக்கு வரும், ஹாஃப் இயர்லிக்கு வரும், அதே சமயம் ஆனுவலுக்கும் வரும். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 3rd லெசன்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணி அப்படின்னா 1st, 2nd, 4th, 5th, 6th இந்த 5 லெசன் தரவா பார்த்தீங்கன்னா போதும். கண்டிப்பாக ஷுவராக நீங்கள் வந்து 90 out of 90 வாங்கலாம். அதோட 1 வேர்டு பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வந்து நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கவனிச்சுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 11th பார்த்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம், அதாவது ஆனுவல் எக்ஸாம் இந்த ஒன்று நடக்க போது, பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ அதனால பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதையும் பார்க்காம விட்டாதீங்க. பிகாஸ் 12th வந்து உங்களுக்கு பேசிக் வந்து 11th மேக்ஸ் தான். ஸோ 11th மேக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாதான் 12th மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக 11th மேக்ஸில் வந்து எல்லாருமே வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எல்லாமே வந்து ஷுவராக உங்களுக்கு வந்து இப்போ குவார்டர்லிக்கும் யூஸ் ஆகும், ஹாஃப் இயர்லிக்கும் யூஸ் ஆகும், ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், ஆனுவலுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான். ஈஸியாக வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணலாம். இப்போ நாங்கள் ஆனுவல் எக்ஸாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். லெசன் 4th 4.4 ஒரு 5 மார்க் வரும். லெசன் 5ல 5.4 ஒரு 5 மார்க் வரும். லெசன் 6ல 6.4 ஒரு 5 மார்க் வரும். அப்போ இந்த 4 லெசன்ல ஒரு 4 எக்ஸசைஸ் தான் இருக்கு. இந்த 4 எக்ஸசைஸ் தரவா பார்த்ததே போது நீங்க வந்து 4 5 மார்க் வந்து அட்டன் பண்ணலாம். இதோட பாத்தீங்கன்னா வால்யூம் 2 இருக்கு உங்களுக்கு. வால்யூம் 2 பாத்தீங்கன்னா வால்யூம் 1ஓட கம்பேர் பண்ணும்போது வால்யூம் 2 வந்து ரொம்ப ஈஸியானதான். ஸோ அந்த வால்யூம் 2ல பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச அந்த மேட்ரிசஸ் அந்த கான்செப்ட்ல அதுல தான் வரும். அதே போல வெக்டார் அல்ஜிப்ரான்னு ஒரு சாப்டர் இருக்கு, அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து வால்யூம் 1 நீங்க வந்து ஒழுங்கா படிக்கல அப்படின்னாலும் வால்யூம் 2 இனிமேலாவது நீங்க வால்யூம் 2 வந்து நல்லா படிச்சீங்கன்னா ஷுவரா வந்து நல்ல மார்க் வாங்கலாம். 12th மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வால்யூம் 11th உள்ள வால்யூம் 2 வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் வந்து டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன் அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அது உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் தரவா படிச்சாதான் உங்களுக்கு வந்து 12th மேக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதை விட்டுருங்க. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் லெசன் அதாவது வால்யூம் 2 நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. அந்த வால்யூம் 2 உள்ள எல்லா சமயமே வந்து எல்லா ஃபார்முலையும் தரவா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 12th மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 11th குவார்டர்லி எக்ஸாமுக்கு வந்து யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஈஸியாக இதை மட்டும் பார்த்தா போதும். 7 5 மார்க்கு நீங்கள் வந்து ஷுவராக வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் கேரண்டி. கண்டிப்பாக வர வியாழக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டினையும் நான் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக 7 5 மார்க் வந்து அதில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னோட இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு ஆல். எல்லாருமே வந்து எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ குவார்டர்லி எக்ஸாம் நல்லா எழுதிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸாம் வந்து எல்லாருமே நல்லா எழுதணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லாருமே ஆல் த பெஸ்ட். அது உங்களுக்கு அதே போல ஏதாவது சம் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கூட அதில் நான் போடுறேன். ஓகே, நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.